இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா? என்னத்த பேசிட்டீங்களான்னு கேக்குற? இந்த வாட்டி கோவில்ல முதல் மரியாதை உங்களுக்கு பண்ணணுங்கிறத பேசிட்டீங்களான்னு கேட்டேன். ஏய், சும்மா இருக்க மாட்டியாடி நீ? நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க, நானும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவும் கேட்காம சும்மா இருக்க சொல்றீங்களா? இந்த கோவில்ல எப்பவும் முதல் மரியாதை உங்க அண்ணனுக்கு தான் நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? உங்களுக்கோ இல்ல என்னோட பையன் அருளுக்கோ எப்பவுமே நடக்க கூடாதா என்ன? காலம் முழுக்க நாம இப்படி ஊர் கூடுற சபையில அசிங்கப்பட்டுதான் நிக்கணுமா? இங்க பாரு, நான் வீட்டுல வச்சே இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது கோயில்ல வச்சு எதுவும் குட்டையை குழப்பாதுன்னு உங்ககிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் ஏன்டி திரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்க? வாயை மூடிட்டு சொல்லிட்டேன். இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு தான் போவ, சொல்லிட்டேன். எப்பவும் உங்களுக்கு மட்டும்தான் பரிவட்டம் கட்டுவோம், ஆனா இந்த வாட்டி 2 பரிவட்டம் கட்ட போறோம். சுந்தரியாவுக்கு அப்புறம் வாரிசா இருந்து நம்ம கோயிலுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடிய சுந்தரியாவோட மகன் கரிகாலனுக்கும் பரிவட்டம் கட்ட போறோம். கொஞ்சம் இருங்க. வருஷம் எனக்கு தான் பரிவட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு அப்புறம் வரப்போற என்னோட வாரிசுக்குன்னு சொல்லி என் மகனுக்கு கட்ட போறதா சொல்றீங்க. என் குடும்பத்துல நான் மட்டும் இல்ல, என் தம்பியும் இருக்கான். எனக்கு அடுத்து ஒருத்தருக்கு பரிவட்டம் கட்டுறதா இருந்தா என் தம்பிக்கு தான் கட்டணும். அதனால இந்த வருஷத்துல இருந்து என் தம்பிக்கு அந்த பரிவட்டத்தை கட்டிடுங்க. ஐயா, 2 பரிவட்டம் இருக்குல்ல, ஒன்னு கரிகாலனுக்கும் இன்னொன்னு வேணா உங்க தம்பிக்கு கட்டி விட்டுருவோம். ஒன்னு என் தம்பிக்கும் இன்னொன்னு என் தம்பி பையனுக்கும் கட்டி முதல் மரியாதையை அவங்களுக்கு கொடுங்க. என்ன சொல்ற கரிகாலா? ஆமாப்பா, நீங்க சொன்னா சரிதான்ப்பா. பூசாரி ஐயா, இன்னொரு பரிவட்டத்தை அருளுக்கு கட்டி விடுங்க. பரிவட்டத்தை அவங்க 2 பேருக்கும் கட்டி விடுங்க. அண்ணா, உங்க மனசெல்லாம் யாருக்குமே வராதுண்ண. இதுல என்னப்பா இருக்கு? எனக்கு அப்புறம் எல்லா மரியாதையும் உனக்கு தானே கிடைக்கணும். உங்களுக்கு தம்பியா பிறக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. சித்தப்பா, எதுக்கு இப்ப காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? கோயில்ல வச்சு பெத்தவங்களை தவிர வேற யார் காலையும் விழக்கூடாது. எனக்கு சாமின்னா அது நீங்க தானே. சாமி கும்பிடுப்பா.